சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அன்பு தேவ ஜனமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாய் வந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாளில் இயேசு உயிரோடு எழுந்தார். எழுந்த இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும், எங்கே இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும், உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, இயேசுவே, எனக்காக நீர் வந்தீர், எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர் என்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்வீர்களானால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த இயேசு உங்கள் இருதயத்தில் பிறப்பார். இயேசு உங்கள் இருதயத்தில் பிறப்பாரானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி போகும், விலகி போகும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இயேசு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் வந்தார். அந்த இயேசு ஜீவிக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த இயேசுவிடத்தில் வரும் பொழுது பாவ மன்னிப்பு உண்டு, வியாதியிலிருந்து விடுதலை உண்டு, சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. ஒருவேளை மரண இருள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த இரவு நேரத்திலே இந்த இயேசு விடுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் நீங்கள் உங்கள் மனதிலே என்னோடு கூட இணைந்து சொல்லலாம், அன்புள்ள இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, நீர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தீர், எங்களுக்காக மனு உரு எடுத்தீர். இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், உம்முடைய சிலுவையிலே சுமந்தீர். 3ஆம் நாளில் நீர் உயிரோடு எழுந்தீர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசு இப்பொழுது எங்களை நீ தொடுகிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே இயேசுவின் நாமத்தில் இருள் விலகுவதாக, வெளிச்சம் பிரகாசிப்பதாக. தகப்பனே, உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு. இதை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த தூத்துக்குடி பட்டணத்தை ஆசீர்வதியும். இந்த தூத்துக்குடியில் வாழ்கிற மக்களை ஆசீர்வதியும். தகப்பனே, காவல்துறையை ஆசீர்வதியும்.